இன்றைய கதை உணவின் மதிப்பை சொல்லும் ஒரு அழகான பாடம். ஆமா, தினமும் தோசைதானா? எனக்கு இது வேண்டாம். ரவி கண்ணா, உணவை வீணாக்க கூடாது. ஆனா அம்மா ருசியே இல்லாத மாதிரி இருக்கு. ரவி குட்டி, இங்க வா. உனக்கு ஒரு விஷயம் காட்டணும். இந்த அரிசி தானியங்களை பார். ஒவ்வொரு தானியத்துக்கும் ஒரு கதை இருக்கு. பாட்டியின் வார்த்தைகள் ரவியை விவசாயிகளின் உலகத்துக்கு கொண்டு போனது. கண்ணா, இந்த விதைகள் வளர எங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? மழை பெய்தது, மண்ணுக்கு உயிர் வந்தது, பயிர்கள் மெதுவாக வளர்ந்தன. இப்ப அறுவடை நேரம், ஒரு தானியமும் வீணாகக் கூடாது. அவ்வளவு உழைப்பா? பாட்டி, உணவுக்காக இத்தனை பேர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு தெரியலையே. அம்மா, நான் டேபிள் செட் பண்றேன். சரிடா கண்ணா. அம்மா, சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு. இனிமேல் வீணாக்க மாட்டேன். அதுதான் நல்ல பிள்ளை. வா சின்ன குருவி, கொஞ்சம் சாப்பிடு. உணவு எல்லோருக்கும். சந்தோஷமா இருக்கு போல. இன்னைக்கு நீ நல்ல பாடம் கத்துக்கிட்டே ரவி. ஒவ்வொரு தானியமும் தெய்வம் மாதிரி. இனிமேல் ஒரு துளி உணவையும் வீணாக்க மாட்டேன். உணவின் மதிப்பு இந்த கதையை மறக்காதீங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் ஸ்டோரிஸ்.